ஒரு பரபரப்பான அரசு மருத்துவமனை. ஒரு ஆக்சிடென்ட்ல பயங்கரமா அடிபட்டு ஒரு சின்ன குழந்தைய எமர்ஜென்சிக்காக உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எமர்ஜென்சியா உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும். சர்ஜரிக்காக ஆபரேஷன் தியேட்டர் ரெடியா இருக்கு. ஆனா ஆபரேஷன் பண்ண வேண்டிய சர்ஜன் மட்டும் இன்னும் வரவே இல்லை. ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே அம்மா கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்பா பதட்டமா நடக்கிறாரு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் போல கடந்து போய்கிட்டு இருக்கு. பயம் மெதுவா கோபமா மாறுது. அந்த நேரத்துல ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வேகமா மூச்சு வாங்கியபடியே ஓடி வந்துட்டு இருக்காரு. அந்த குழந்தையோட அப்பா அவரை தடுத்து நிறுத்துறாரு. நீ எல்லாம் ஒரு டாக்டரா? ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னா உனக்கு பொறுப்பே கிடையாதா அப்படின்னு அந்த டாக்டரோட சட்டையை பிடிச்சி கோபமா கேட்கிறாரு. ஆனா அந்த டாக்டர் அவரை பார்த்து அமைதியா, சாரிங்க, முதல்ல குழந்தைய காப்பாத்திடலாம். அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே நேரா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் வெளியே வந்து மெதுவா சொல்றாரு, ஆபரேஷன் சக்சஸ்ங்க, குழந்தைய காப்பாத்திட்டோம், குழந்தை சேஃபா இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த பெத்தவங்க கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த கோபம் கொஞ்சம் கூட அடங்காத அந்த குழந்தையோட அப்பா திருப்பி அந்த டாக்டரோட சட்டையை பிடிச்சு பலார்னு ஒரு ஆறு விடுறாரு. பின் டிராப் சைலன்ஸ். அந்த வழியெல்லாம் ஒரே அமைதி. ஆனா அந்த டாக்டர் மட்டும் சிரிச்சபடியே ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே சைலண்டா நடந்து போறாரு. இத பார்த்துட்டு இருந்த அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் அந்த குழந்தையோட அப்பா கிட்ட, சார், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? அந்த டாக்டரோட குழந்தை ஆக்சிடென்ட்ல இறந்து போச்சு. இன்னைக்கு அந்த குழந்தையோட இறுதி சடங்கு. நாங்க ஆபரேஷனுக்காக கால் பண்ணும்போது அவர் அந்த குழந்தையோட இறுதி சடங்குல இருந்தாரு. எமர்ஜென்சின்னு சொன்னதும் என்னோட குழந்தைக்கு நடந்தது வேற எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது, தான் குழந்தையோட கடைசி தருணத்தையே விட்டுட்டு உங்க குழந்தைய காப்பாத்த ஓடி வந்தாரு. அந்த குழந்தையோட அப்பா இதை கேட்டதும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. கோபம் மறைஞ்சு போச்சு. கண்ணீர் மட்டும்தான் வருது. எல்லா டாக்டர்களும் ஒரே மாதிரி இல்லைங்க. தன் துயரத்தையே மறந்து மற்றொரு உயிரை காப்பாற்ற ஓடும் மனிதர்கள் டாக்டர்கள் மட்டும்தான். இப்ப நான் சொன்னது கதை இல்ல ஃபேம். சென்னையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உண்மையாவே நடந்த சம்பவம் இது. அவங்க வேலை மட்டும் செய்யல, சில நேரங்கள்ல தங்கள் மனசையே தியாகம் செய்கிறார்கள். அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்வோம். ஹாப்பி டாக்டர்ஸ் டே.